இன்னைக்கு கெஃபே டேல ஒரு கேப்பச்சினோ குடிக்கலாம்னு வந்திருக்கேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. 1996ல ஆரம்பிச்ச கடை அண்ட் ஏர்லி 2000 பீரியட்லலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொடி கட்டி பறந்துச்சு. நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசு போட்டு 2 கேப்பச்சினோ வாங்கி மணிக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேஸ்ட்டு இன்னமும் அப்படியே இருக்கான்னு ஒரு டெஸ்டிங்கை போட வந்திருக்கேன். முதல்ல ஆர்டர் பண்ணது இவங்களோட சிக்னேச்சர் ஐட்டமான கேப்பச்சினோ. ப்ரெசன்டேஷன் நல்லா ஐ கேச்சிங்காக இருக்குது அண்ட் அந்த ஹார்ட்டை கலைக்க மனசே வரலை. கேப்பச்சினோட கன்சிஸ்டன்சி நல்லா திக் க்ரீமி அண்ட் ரிச்சாக இருந்தது அண்ட் டேஸ்ட் பொறுத்தவரை இன்னும் ஸ்ட்ராங் அண்ட் பிட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஓவராலாக இது ஒரு நார்மல் காஃபி குடிக்கிற மாதிரி தான் ஃபீல் தந்துச்சு. அடுத்ததாக ட்ரை பண்ணது இவங்களோட சிக்னேச்சர் க்ரோசண்ட். இவங்களே இதை இன்ஹவுஸாக பேக் பண்ணுறாங்க அண்ட் சர்வ் பண்ணும்போது நல்ல அரோமா அண்ட் டெக்ஸ்சர் வைஸாக பார்க்கும்போது நல்ல அப்படைசிங்காகவே இருந்தது. வெளியே நல்ல கிறிஸ்பி அண்ட் ஃப்ளேக்கியாகவும் அண்ட் உள்ள நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாகவும் இருந்தது. சாப்பிடும்போது நல்ல பட்டரி அண்ட் லைட் சால்ட்டியாக இருந்ததுன்னே சொல்லுவேன். அண்ட் இந்த க்ரோசண்ட்டை கேப்பச்சினோட டங்க் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கல. ஸோ சென்னையில் நீங்கள் ஒரு பிளெயின் க்ரோசண்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கெஃபே டேக்கு வரலாம். பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் இந்த கிளைமேட்டுக்கு இதமாக ஒரு ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணேன். இது ஆர்டர் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா ஹாட் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மைலோவை கையில் கொடுத்துட்டாங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப ஆவரேஜ் அண்ட் குவான்டிட்டியும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். முக்கால்வாசி இந்த க்ரீமை தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேவை பார்த்து டெம்ட் ஆகி ஆர்டர் பண்ண இந்த பிக் பர்கர் ஓ கிளாக் டிஸ்பிளேல வச்சிருக்கிற சைஸுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. பர்கருக்குள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது அண்ட் பேட்டி ரொம்ப ட்ரையாகவே இருந்தது. சாப்பிடும்போது ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியல. கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த் இல்லைன்னே தோணுச்சு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஃபைனலாக ட்ரை பண்ணது இந்த லெமன் ஐஸ் டீ. க்ரோசண்ட்டுக்கு அடுத்து ட்ரை பண்ண ஒரு உருப்படியான ஐட்டம்னே சொல்லுவேன். லெமன் ஜூஸ் அண்ட் பிளாக் டீயோட இன்ஃபியூஷன் அண்ட் குடிக்க அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. பட் இதில் ட்ரிங்கோட குவான்டிட்டி ரொம்ப கம்மி. ஐஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஐஸில் டீ கம்மி. கெஃபே டேவோட ஹிஸ்ட்ரியை கேட்டால் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவே இருக்கும். இதோட ஃபவுண்டர் சூசைட் பண்ணிட்டு அப்புறமா அவங்களோட மிஸ்ஸஸ் தான் இந்த பிஸ்னஸே தூக்கி நிறுத்தினாங்க. அதுக்கு ஒரு ராயல் சல்யூட். அண்ட் ஃபைனலாக கெஃபே டே எனக்கு ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீலிங் கொடுத்ததானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். கொடுக்குற ப்ரைஸுக்கு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்குன்னே தோணுச்சு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா.